ஆரம்பத்துல நாமளும் இந்த சினிமா இந்த ஃபீல்டுக்கு வந்தப்போ மூஞ்சி சரியில்லை, ஆளு சரியில்லை, அழகு சரியில்லை, முடி சரியில்லை, நடு சரியில்லை, கொடை சரியில்லை, இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க. ஆனா கொஞ்சம் கூட கலங்காம ஒவ்வொரு வாய்ப்புக்காகவும் ஒவ்வொரு சூழலுக்காகவும் காத்திருந்து சுத்தி சுழண்டு உழைச்சி மேல வந்தோம் கூத்தாடி. அப்ப கூட உழைப்பு மட்டும்தாங்க என்னோடது. அதன் மூலமா எனக்கு கிடைச்ச மத்த எல்லாத்துக்கும் காரணம் நான் இல்ல, யாரோ நான் முத பார்த்த ஹீரோ, முத பார்த்த மனுஷன். நான் பாட புஸ்தகத்தை படிச்சதோட உன்னை பத்தின நியூஸை தேடி படிச்சதுதான் ஜாஸ்தி. எங்க அம்மா அப்பா கிட்ட நான் பேசுனதுல கூட உன்னை பத்தி பேசுனது தான் அதிகம். சின்ன நிக்கிறது, நடக்கிறது, மிரட்டுறது, பேசுறது, இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். கை வீசும் பூங்காத்தே நீ எங்கு போனா. என்னுடைய போட்டோவை கிளிங்க, பேனரை உடைங்க, எனக்கு பத்தி ஒண்ணும் இல்லைங்க. ஆனா என் ரசிக மேல மட்டும் கை வைக்காது. முறைதான் உன்னை பார்த்தால் நினைத்தால் கண்ணில் கண்ணீர் மழை வருமே. யாரோ நீ யாரோ. ராசா செல்லங்களா மேடம், வேலு ரைட பாத்துக்கிறீங்க. வேலு குந்தத்துல காலை வச்சு தொடைய தட்டி ரைடு போனா ஆப்போசிட் பார்ட்டி அத்தனையும் அப்பிட்டு கில்லி மேடம் கில்லி. ஹாய் சலோ. பட்டப்பல்ல நட்ட நடு ரோட்ல முத்து பாண்டியவே குச்சி விட்டானே. யார் அவன்? அவனை அவன் மதுரை மண்ண தாண்ட கூடாதுடா. ஒன்னு நினைச்சு எங்க கில்லியே பயந்து பதுங்குற பூனை கிடையாதுடா, சீரிப்பாயிர. சாட்சி சொல்ல யாரும் வராதது பயத்தினால இல்ல, மரியாதையினால. தலைவன்கிறது நாம தேடி போற விஷயம் இல்ல, நம்ம தேடி வர விஷயம். உங்களை கூப்பிடுறாங்க. ஊருக்கே சாப்பாடு போடுறவன் விவசாயி, அந்த விவசாயிக்கு சாப்பாடு போட்டவன் நீ. யார் பெற்ற மகனோ நீ, யார் பெற்ற மகனோ இந்த ஊர் கும்பிடும் குலசாமி இவன். உங்க பசிக்கு பிச்சை கேட்கல சார், விவசாயத்துக்கு தண்ணி கேட்கறாங்க. தன்னூத்து கிராமம் மட்டும் இல்ல, சொந்த ஊரை விட்டு ஓடி போன அத்தனை விவசாயிகள் தான். யாரோ நீ யாரோ. இன்குபேட்டர்ல வச்சிருந்த ஒரு குழந்தைய பெருச்சாலி கடிச்சு இறந்து போறதுல நம்ம ஊர்ல மட்டும் தான் என்ன. ஜனங்க நோயை பார்த்து பயப்படுறதை விட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்தா பயப்படுறாங்க. அந்த பயம் தான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட். இவனை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இவனுக்கு ஏதாவது ஒண்ணுனா குரல் கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. விஜய் 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 சார். எங்க விஜய் தான் விஜய் 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 விஜய். one last time. Let me sing a good story, pay attention, listen to me. If you want take. ரைட் புரிஞ்சு போச்சு. நெஞ்சில் குடி இருக்கும் உள்ள ஒளிச்ச உயிரே இன்பம் புரியாது. எங்க மனசில் எழுதி வச்சாரியாது எந்த சோர்வடைந்த போது ஒரு துணையா வந்த நீ. கண்ணில் நீர் வடிஞ்ச போது சிறு துணியா. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம நீங்க என் மேல வச்சிருக்கிற இந்த அன்புக்கு நான் திருப்பி என்ன செய்ய போறேன் நண்பா. ரசிச்ச கூட்டம் அது தனியா இப்ப கிடக்கு. புகழ்ந்த காத்தும் அட தனியா இப்ப கிடக்கு. மக்கள் மனசால வந்து பிறந்த தமிழ். கடைசியா ஒரு குட்டி, எல்லாருக்குமே நம்மள பிடிச்சு போச்சுன்னு வைங்களேன். அப்புறம் லைஃப் போர் அடிச்சிடாது. நம்ம கடமையை செம்மையா செஞ்சுட்டு அந்த நதி மாதிரியே
போய்கிட்டே இருக்கணும். அன்பா இருக்கிறேன் நினைக்கிறேன், அதனாலதான் எனக்கு கிடைச்ச இந்த உண்மையான நண்பர்கள். என்ன தலைவா ஒரே சாட்டிங்கா? எந்த பொண்ணு? தலைவா வாலுவான்லாம் கூப்பிடுறத விட்டுட்டு ஒழுங்கா அண்ணன் கூப்பிடு. ஊரே கூப்பிடும் போது நான் கூப்பிட கூடாது. விஜய் அவர்களே அவன் தலைவனாவே முதல்ல பார்க்கல, அண்ணனை பார்த்துட்டான். சிக்கலே அங்கதான். விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களை பார்த்து தான் நான் வளர்ந்தேன். என் புள்ள வந்தான் விஜய். என் புள்ள விஜய். எங்க அண்ணன் தான் வரணும். நான் இனிமே வரவே மாட்டேன், தெரியும்ல. அப்ப போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஐயா ராசா செல்லங்களா, மணியே கண்ணிமாயே என் கைக்குள்ள மலர்ந்தவளே, என் நெஞ்சில் குடியிருக்கும் நானீனாத என் உயிரே, நீதானே எனக்கெல்லாமே, நீ என் செல்ல மகனே. கடைசியா ஒரு குட்டி சீன என்னடா ஒன் லாஸ்ட் டான்ஸ். ஓகேடா போடே. அதையும் கலந்து வச்சு விடிய விடிய விழுந்து வச்சா இழுப்பு எலும்ப ஒடிச்சு வச்சு அடுப்பில்லாம எறிய வச்சா